நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேண்டின் உண்டாகத் துறக்க துறந்த பின் ஈண்டு இயற்பால பல. திருவள்ளுவர் தம் திருக்குறளில் துறவை பற்றி தெரிவிக்கிறார். துறவு, துறவரம், சந்நியாசம் இவையெல்லாம் சந்நியாசிகளாக வாழ்வதை குறிக்கும், அந்த தர்மத்தை மேற்கொண்டதை குறிக்கும். ஒருத்தன் துறக்கிறான்னு சொன்னால் அவர் துறவி. சந்நியஸ்தம்மையா என்னொரு சந்நியாசி சொல்லிக் கொள்ள வேண்டும். ஒருத்தர் சந்நியாச ஆசிரமத்தை ஏற்றுக்கொள்ளும் போது, அதாவது இல்லறத்தில் இருக்கிறவர் சந்நியாசியாக ஆகும்போது குளத்தில் போய் குளிக்க வேண்டும். நீராடி கழுத்தளவு தண்ணீரில் நின்று கொண்டு ஆகாயத்தை நோக்கி உறக்கச் சொல்ல வேண்டும். என்னால் அனைத்தும் துறக்கப்பட்டது, நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன். என்னுடைய பத்னி, புத்திரர்கள், புத்திரிகள், மக்கள், உற்றார், உறவினர், பணம், சொத்து, வீடு அனைத்தையும் விட்டேன். சந்நியஸ்தம்னா விட்டேன், விடப்பட்டதுன்னு பொருள். என்னால் அனைத்து பொருள்களும் விடப்பட்டன என்று வரிசையாக சொல்லிக்கொண்டே வர வேண்டும். அப்புறம் சந்நியாசாசிரமத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதற்கு தகுந்தாற்போல் வாழ வேண்டும். அதுக்கு நியமங்கள் அதிகம், நிஷ்டைகள் அதிகம், வரம்புகள் அதிகம். வள்ளுவனார் கூறும்போது, எதற்காக கட்டமான சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? நாம் இவ்வுலகத்தில் இந்த இல்லறத்திலேயே ஆனந்தமாக இருந்துடக்கூடாதா? எதற்கு துறவரம் என்று விளக்குகிறார். நாம் இங்கே என்னென்னெல்லாம் இன்பத்தை குறைத்து கொள்ளுகிறோமோ அந்த இன்பங்களெல்லாம் நீங்காத இன்பமாக அங்கு ஏற்பட வேண்டும்ங்கிற விருப்பம் இருந்தால் அந்த இன்பத்தை இங்கே துறக்க வேணும். இதுதான் இந்த பாடலுக்கு அர்த்தம். இப்போ வேண்டின் உண்டாக துறக்க துறந்த பின் ஈண்டு இயற்பால பல. நமக்கு வைகுந்தத்தை அடைந்து முக்தி அடைந்த பிற்பாடு அவ்வுலகத்தில் நல்ல கச்சேரியாக கேட்கணும், நல்ல நாட்டியமாக பார்க்கணும், உயர்ந்த உணவாக உட்கொள்ள வேண்டும், சிறந்த மலர் சூட வேண்டும், உயர்ந்த சந்தனத்தை பூசிக்கொள்ள வேண்டும், ஆனந்தத்தில் மிதக்க வேண்டும். இதெல்லாம் முடிவில்லாததாக இருக்க வேண்டும், அந்தமில்லாத உயர்ந்த வாழ்க்கை வேணும் என்று நினைத்தால் இப்போ என்னென்ன வேணும்னு நாம் நினைச்சோமோ அதைத்தனி இங்கே துறந்து விடு என்று கூறுகிறார். அங்கே போன பிற்பாடு என்ன ஆனந்தத்தை எதிர்பார்க்கிறாயோ, அது சந்தனமோ, புஷ்பமோ, வாகனமோ, சௌக்கியமோ, படுக்கையோ, உடம்போ, உறவோ, என்னென்னலாம் வேணும்னு ஆசைப்படுகிறாயோ அதெல்லாத்தையும் இந்த இடத்துல விட்டுடு. இங்கு விடுவாயானால் அந்த இடத்தில் உனக்கு கிட்டும் என்று வள்ளுவனார் கூறுகிறார். ஆக எதற்காக துறவரம் மேற்கொள்ளுகிறார்கள்? முக்தி அடைய வேண்டும், பெருமானோடே கூடி நீங்காத இன்பத்தில் வாழ வேண்டும் என்பதற்குத்தான் துறவரம். அதை வெளி அடையாளங்களாலும் பார்க்கலாம், உள் அடையாளங்களாலும் பார்க்கலாம். இப்போ நாம் பார்க்க போகிறது 2 ஸ்லோகங்கள். அதில் முதல்ல உள்ளடையாளங்களை கூறுகிறார். அரோஷணக யஹ சம லோஷ்ட அஸ்ம காஞ்சனக பிரஹீண சோக கத சந்தி விக்கிரக நிந்தா பிரசம்சா உபரதः பிரியா பிரியே தியஜன்னு உதாசீனவது ஏஷ பிக்ஷுகः. இவன்தான் சந்நியாசி. யார் யாருன்னு ஒன்றொன்னா பார்ப்போமே. அரோஷணக, ரோஷம்னா கோபம். யார் ஒருத்தன் கோபத்தை துறந்தவனோ அவன் சந்நியாசி. எப்பவும் கோபப்பட்டுட்டே இருந்து முகத்தை பார்த்தாலே எள்ளும் கொள்ளும் வெடிக்கும் என்றிருந்தால் அவர் சன்னியாசியாக இருக்க முடியாது. அவரா பெரிய சன்னியாசி, எப்போதும் கோபித்துக் கொள்ளுவார், வாய்க்கு வந்தபடி திட்டுவார் என்றிருந்தால் எப்படி சன்னியாசியாக முடியும்? முதல்ல கோபப்படாமல் இருக்க வேண்டும். வாய் வார்த்தை இனிமையான வார்த்தையாக பேச வேண்டும். அதை திறந்துட்டோம்னு வச்சுங்க, சாமானிய மனுஷனா கூட நம்மளை ஒத்துக்க மாட்டான். அப்புறம்னா சிறந்த சன்னியாசியாக ஏற்றுக்கொள்ள ஆரோஷணகா, கோபமற்று இருக்க வேண்டும். சம லோஷ்ட அஸ்ம காஞ்சனகா, காலிலே இடறக்கூடிய ஓட்டாஞ்சில்லு. வீதியில் நடக்கிறோம், ஏதோ ஓட்டாஞ்சில்லு காதில் படுறது, அதே பொன் ஸ்வரணம். ஸ்வரணம்ங்கிற பொன்னுக்கும் தங்கத்துக்கும் ஓட்டாஞ்சில்லுக்கும் மண்ணு கட்டிக்கும் யார் வேறுபாடு பார்க்க மாட்டானோ, பொன்னை கொடுத்தாலும் அதே, மண்ணை கொடுத்தாலும் அதே, ஓட்டாஞ்சில்லை தொட்டாலும் அதே, இந்த மூன்றனுக்குள் எனக்கு வேறுபாடு இல்லை என்கிற நிலையடைந்து விட்டவன் தான் சந்நியாசி. பொன்னிலே விருப்பம் இருந்தால் சந்நியாசி ஆக முடியாது. பொன்னையும் மண்ணையும் சமமாக மதித்தால் அவனே சந்நியாசி ஆகிறான். எதவனா கொடுப்போமே, பொன்னும் பெருமானுடைய கிரியேஷன், மண்ணும் பெருமானுடைய சிருஷ்டி, ரெண்டில் எதை கொடுத்தால் என்ன? நமக்கு உடனே தோணும்,
பொன்னை கொடுத்தா கிராம் 2600, மண்ணை கொடுத்தா கிராம் 2 ரூபா போருமா? நீர் என்ன 2 சமம்னு சொல்கிறே என்று கேட்டால் அந்த வேல்யூவை பற்றி சன்னியாசிக்கு இப்போ கவலை இல்லையே. சன்னியாசிக்கு ஞானத்தின் வேல்யூ, பக்தியின் வேல்யூ, வைராக்கியத்தின் வேல்யூ, அதை பற்றி தான் சன்னியாசி கவலைப்பட போகிறாளே தவிர எத்தனை ரூபா கிராம் பொறும் இதுக்கு சன்னியாசிகளுக்கு கவலை இல்லை. இதே ஸ்ரீரங்கத்தில் எத்தனையோ பேர், திருமலையில் எத்தனை சன்னியாசிகள், ஓரொரு மடத்திலும் ராமானுஜர் ஏற்படுத்தி வைத்த சன்னியாசிகளும் சரி, ஆதிசங்கர பகவத் பாதர், மத்வாச்சாரியர், ஆனந்த தீர்த்தர், இது முதலான ஓரொரு சம்பிரதாயத்திலும் எத்தனை சன்னியாசிகள் எழுந்தருளி இருந்திருப்பார்கள். அவர்கள் அனைவரும் பற்றற்றவர்களாக, பணத்தை கையால் தொடாதவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படி இருந்தால் அவர்கள் பொன் போன்றவர்கள். நாம் பணத்தை கையால் தொட்டுண்டு எல்லாத்தையும் ஆண்டு கொண்டிருந்தோம். நாம் மண் போன்றவர்கள். ஆக நாம் பொன் போன்றவர்களாக இருக்கணுமா? பொன்னிலிருந்து விலக வேண்டும். இப்போ தானே பார்த்தோம், எதுவாக இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ அதை தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். நாம் பொன் போன்றவனாக போற்றப்படணுமா? பொன்னில் இருக்கிற ஆசையை விட்டுடணும். நான் ரொம்ப அழகானவனாக போற்றப்படணுமா? அழகில் இருக்கிற ஆசையை விட்டுடணும். நான் ரொம்ப சுறுசுறுப்பானவனா, செய்பவன்கிற பேர் பெறணுமா? அப்போது நான் செய்கிறேங்கிற எண்ணத்தையே விட்டுடணும். இது எவ்வளவு கான்ட்ரடிக்டிங்காக சூக்ஷ்மமாக இருக்கு பாருங்க. இப்படி பண்ணத்தான் காரியம் சித்தி அடைகிறது. நான் செய்கிறேன்னு சொன்னால் அந்த காரிய சித்தியே ஏற்படாது. அப்போ கோபத்தை துறந்தவனாய் அதே ஓட்டாஞ்சில்லையும் மண்ணு கட்டியையும் பொண்ணு கட்டியையும் சமமாக மதிப்பவனாய். மூணாவது, பிரகீண சோகா. சன்னியாசி முதல்ல பயமோ சோகமோ படப்படாது. அவரா ரொம்ப துன்பப்பட்டுட்டே இருப்பார், எப்போதும் டென்ஷன். அப்படின்னு அது சன்னியாசியாகவே இருக்க முடியாது. டென்ஷன் இல்லாமல், சோகம் இல்லாமல், மயக்கம் இல்லாமல், எந்த கவலையும் இல்லாமல் திரிகிறாரோ இல்லையோ, பிரகீண சோகா. சோகத்தை துறந்தவன், துன்பத்தை துறந்தவன் சந்நியாசி. கத சந்தி விக்கிரகா. நட்பு, நட்பில்லாத பகைமை. இது நட்பு, இது பகைமை என்று இரண்டையும் துறந்தவர். இவர்கள்லாம் எனக்கு வேண்டியவர்கள், இவர்கள்லாம் எனக்கு வேண்டாதவர்கள் என்று சன்னியாசிக்கு இருக்கக்கூடாது. காடு மேடு அடங்கிலும், பசு புத்திரன் அடங்கிலும், இது புலியா பூனையா மனிதனா மயிலா ஆணா பெண்ணா, இவர்கள் அனைவரையும் சமமாக பார்க்க தெரிந்து கொள்ள வேண்டும். அவன்தான் சன்னியாசி ஆகிறான். இது ஏன் சன்னியாசி அளவு போகணும்? நாமே பார்க்க கற்றுக்கணுமே. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிசைவ ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதரிசினா. அனைத்து உடலுக்குள்ளும் ஆத்மா சமமானவர்கள். இதற்குள்ளோ 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 எதற்குள்ளும் ஆத்மா சமமானவன். ஒரு ஆத்மா அல்ல, பல ஆத்மாக்கள். ஆனால் ஆத்மாக்கள் அனைவரும் அறிவே உருவானவர்கள். இதில் எப்படி வேறுபாடு வரும்? ஆத்மாக்கள் அனைவரும் ஆனந்தமே உருவானவர்கள். வேறுபாட்டுக்கு எங்கிடம்? ஆக எல்லாரும் சமங்கிற புத்தி. நண்பனோ பகைவனோ வேறுபாடு பார்க்காதவன் சந்நியாசி ஆகிறான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிந்தா பிரசம்ச உபரதா. உலகத்தில் ஒருத்தரை வெய்யறதையும் திட்டுறதையும் நிறுத்திவிடணும், ஒருத்தரை வாழ்த்துறதையும் நிறுத்திவிடணும். புகழுதல்னு வச்சுங்க. ஆக புகழோ பழிப்போ ரெண்டுமே சன்னியாசி கூடாது. அவர் புகழுவதிலிருந்தும் பழிப்பதிலிருந்தும் இரண்டிலிருந்தும் ஓய்வு பெற்று விட்டவர். நம்மலாம் ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கணும். சன்னியாசி என்ன ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கணுமா? புகழ்வதிலிருந்தும் பழிப்பதிலிருந்தும் யார் ரிட்டையர் ஆயிட்டாலோ அவன் தான் சன்னியாசின்னு கொண்டாடப்படுறார். புகழோம் பழியோம், புகழ்வோம் பழிப்போம். ஆழ்வார் பாசுரத்தில் சொல்றார், சில பேரை புகழ்கிறோம், சில பேரை பழிக்கிறோம். இதிலிருந்து தாண்டி துல்லியமாக ஒருத்தரை பழிக்கவும் மாட்டேன், ஒருத்தரை இகழவும் மாட்டேன், ஒருத்தரை புகழவும் மாட்டேன், அதிலிருந்து ஓய்வெடுத்துனுட்டேன் என்றிருப்பவன் சந்நியாசி. அடுத்து ஆறாவது சொல்றார், பிரியா பிரியே தியஜன்னு. பிரியம் அப்பிரியம், விருப்பு வெறுப்பு. ஏற்கனவே பார்த்தது நட்பு பகைமை, அடுத்து பார்த்தது நிந்தா புகழ்தல் பழித்தல். இப்போ சொல்றது விருப்பு வெறுப்பு. எனக்கு இந்த காய்கறி பிடிக்கும், இந்த காய்கறி பிடிக்காது, இந்த பழம் பிடிக்கும், இந்த பழம் பிடிக்காது. அந்த மாதிரி விருப்பு வெறுப்பு நமக்குன்னு இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்சஸ் வச்சுட்டு இருக்கோம் பாருங்க. இதில் உங்களுக்கு தோணும், சாமி இவர் சொல்கிறதெல்லாம் முதல்ல உதவ போகிறதான்னு எங்களுக்கு தெரியல, இதெல்லாம் ரெலவெண்ட்டு தானா? எனக்கு ஆப்பிள் பிடிக்கலாம், மாம்பழம் பிடிக்காத இருக்கலாம், ஆரஞ்சு பிடிக்கலாம், சாத்துக்குடி பிடிக்காத இருக்கலாம். இதில் என்ன தப்பு? இப்போ என்ன தப்புனால், ஏன் இது பிடிக்கணும் அது பிடிக்கக்கூடாது? கிடைத்ததை சாப்பிட போகிறோம். சாஸ்திரத்தில் இந்த பழம் ஒத்துக்கொள்ளப்பட்டதா? சாஸ்திரத்தின்படி இந்த காய்கறி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா? சாப்பிட போகிறோம். இல்லை நாக்குக்கு ருச்சியாக இருக்க வேண்டாமா? ரொம்ப நாளாக என்னைக்கோ சின்ன வயசு ஒரு 6-7 வயசும் போது
ஒரே ஒரு வாழைப்பழத்தை வாயில் போட்டுக்க போய் அது ஏதோ கொமட்டி கொண்டு வந்து வாயில் எடுத்து ஒரு பெரிய வம்பே நடந்தது சுவாமி. அதுலேருந்து வாழைப்பழத்தை கண்டாலே எனக்கு ஆறுதில்லை, அதனால் அப்போதிலிருந்து வாழைப்பழத்தையே விட்டுட்டேன். இப்போ என்ன ஆகுது, இப்போ எனக்கு வயசு 50ன்னு வச்சுக்கோ, இது நடக்கச்சே வந்து 5ன்னு வச்சுக்கோ, 45 வருஷமாக ஒரு பேட் மெமரியை நம்ம கேரி ஓவர் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு நாள் ஏதோ தொண்டையில் குத்தி கொண்டு வாழைப்பழத்தினால கொமட்டிட்டு வந்ததுன்னா அதுக்கு 45 வருஷத்துக்கு அதை பாட்டா பயந்துட்டு இருக்க முடியும். சில பேருக்கு இதனால பயம் ஏற்பட்டு விடுறது, இல்லை ஒரு வெறுப்பு ஏற்படுறது இல்லையோ. இந்த விருப்பத்தையும் வெறுப்பையும் தாண்ட வேண்டும். மனிதர்களை பார்த்தாலே அப்படித்தானே, இவர் எனக்கு பிடிக்கலையா, ரொம்ப நாளாக பிடிக்கல, அதுக்கப்புறம் என்ன மாறணும்னாலும் நம்ம மாறுறதே இல்லை. ஆனால் சில பேரிடத்துலேருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். இவர் பிடித்தது பிடிக்காதது கூடாதுன்னு சொல்கிறார், விருப்பு வெறுப்பு கூடாது, நட்பு பகை கூடாதுன்னு சொல்லியிருக்கார் இல்லையா. இப்போ ராவணன் தீயவன், சிசுபாலன் தீயவன். அப்போ சிசுபாலனையும் ராவணனையும் சமமாக நினைக்கலாமா? பிரகலாதனையும் ஹிரண்யகசிபையும் சமனாக நினைக்க முடியுமா? விபீஷணிடத்தில் நட்பு தான் பாராட்ட முடியும், அதே ராவணனிடத்திலே பகைதான் பாராட்ட முடியும். நம்ம வாழ்க்கையிலே பாருங்களேன், சில பேர் வேணும்னு எல்லாரையும் ஏமாற்றக்கூடியவா, எல்லாரும் கெட்டுப்படணுங்கிற கெட்ட எண்ணம் இருக்கிறவர்கள், அவர்களோட நம்ம பழகக்கூடாது இல்லையா? அவர்களிடத்திலிருந்து விலகித்தானே இருக்க வேண்டும். தீயாரை கண்டால் விலகி போக வேண்டும், அவைகள் பகைவர்களாகத்தான் கொள்ளணும். அப்படி இருக்கிறச்சே இவர் நட்பு பகை வேறுபாடு பார்க்காதே, புகழ்தல் பழித்தல் வேறுபாடு கூடாது, விருப்பு வெறுப்பு வேறுபாடு கூடாதுங்கிறாரே. முதல்ல இது ஃபீஸிபிளா, இது ப்ராக்டிக்கலா? இதை போல நம்மால் இருக்க முடியாது. ஒரு ராவணனை பார்த்தா கோபம் வரத்தானே வருது. சீதாதேவியை பிரித்து கொண்ட போன ராவணனை பார்த்து விபீஷணனை போல நல்லவன் நீ, அந்த அளவுக்கு என்ன நம்ம மனசு நியாயமா இருக்கா? அது நியாயமா? முதல்ல நியாயமே இல்லை. பின்ன இவர் என்னத்தை நட்பு பகை கூடாதுன்னு கூறுகிறார்னால், பகைவன்னு நினைத்து கொண்டு அதற்கு தகுந்த நடவடிக்கைகள், அவனை கெடுக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடாதே. ஒருத்தர் தீயவர்னு தெரிந்ததா, பகைவனா, விலகிவிடு. எப்போதும் மக்களிடத்தில் இது சரியில்லே நமக்கு தோணித்தினால் அங்கே போய் சொல்லி பார்க்கணும். ஒரு தரம் சொல்கிறோம், 2 தரம் சொல்கிறோம், 3 தரம் சொல்கிறோம், அப்போதும் திருத்தம் ஏற்படலேன்னு வச்சுங்க, நாம் விலக்கி கொண்டு விட வேண்டும். அதற்கு மேல் அவர்களை திருத்துறதுக்கு நம்மால் முடியாது. அவர்கள் எதில் திருந்தணுமோ அதை சொல்லாமல் திரும்ப திரும்ப என்னோடு ஏன் பேசவில்லை, என்னோட ஏன் பேசவில்லைன்னு கேட்கலாம். இப்போ ஒருத்தர் சரியானவர் இல்லைன்னு தோணி போச்சு, பழகிண்டு தான் இருந்தோம், ஆனால் சரியானவர் இல்லைன்னு தெரிந்தது, தெரிந்த பிற்பாடு விலகினுட்டோம். ஆனால் அவருக்கு குறுகுறுப்பு விடாது இல்லையா? அதனாலே நான் தான் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டேனே, என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டியதானே, என்னோட ஏன் பழகவில்லை கேட்கலாம். உங்கள் உறவுக்காரர்களே கூட என்னமோ தப்பு நடந்தது மன்னிச்சுடக்கூடாதானால் கண்டிப்பாக மன்னிக்கணும், கண்டிப்பாக பழகணும். ப்ரொவைடட் எதில் தவறு நிகழ்ந்ததோ அந்த தவறை அவர் திருத்தின்னு இருக்கணும். அப்போ தாராளமாக விருப்போ வெறுப்போ காட்டக்கூடாது. ஆனால் அது லோகத்தில் நடக்கவே நடக்காது. என்ன கேட்பார்கள்னா, நான் இப்படித்தான், இந்த தவறுகளோடையே என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடாதானால் எப்படி முடியும் சொல்லுங்க? அந்த தவறுகளோடு ஏற்றுன்றா நம்ம பேரில் என்ன அந்த தவறு ஓட்டினுடும், அதுவே ஒரு தீமை. அந்த தீமை நம்மோட சேர்த்து ஒட்டி கொள்ளாதா? இல்லை பகவான் ஏற்றுக்கிறாரேன்னா அவருக்கு எந்த தீமையும் ஒட்டாது, ஏற்றுக்கிறார். நமக்கு எல்லாம் ஒட்டக்கூடியதாச்சே, அதனால தான் நாம் விலகியே இருக்க வேண்டியிருக்கு. ஆக விருப்பு வெறுப்பு, அதே போல புகழ்தல் பழித்தல், மேலும் நட்பு பகை, இந்த ரெட்டை டோட்டலி ஆப்போசிட் ரெட்டை, இந்த ரெண்டுலேருந்து யார் விலகி விட்டானோ அவன்தான் சந்நியாசி. பிரியா பிரியே தியஜன்னு உதாசீனவது ஏஷ பிக்ஷுகா. அவர் எப்படி இருப்பார்? உதாசீனராக இருப்பார். உதாசீனர்னால் ஈடுபாடும் இல்லை வெறுப்பும் இல்லை, இதுக்கு தான் உதாசீனதான்னு பேர். ஒருத்தர் உதாசீனராக இருக்கார்னால் இன்டிஃபரண்ட்டுன்னு இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா, கிட்டத்தட்ட நேர அது அர்த்தம் ஆகிடாது, இன்டிஃபரண்ட் ஆட்டிடியூடுன்னு சொல்கிறோம். அப்படின்னா கண்டுகொள்ளாமை. அவர் கண்டுகொள்ளாமல் இருக்கார்னால் ஈடுபாடும் காட்ட மாட்டார், நம்மக்கிட்ட நல்லதும் பேச மாட்டார், நம்மளை பற்றி தீயதும் பேச மாட்டார். இன்னும் ஒன்று முடிவு பண்ணிப்போம், ஒருத்தர் நமக்கு பிடிக்கலையா அப்படியே பேசுறதை நிறுத்தி கொண்டு விட வேண்டும். அவரை பற்றி இன்னொருத்தரிடத்துல குற்றமும் பேசக்கூடாது. அவர் தப்பானவர்னு தெரிஞ்சது விலகிட்டோம், இவர் தப்பு தப்புன்னு எல்லாரிடத்திலும் நம்ம போய் பேசிகிட்டே இருக்கக்கூடாது. அத்தோட நம்ம புத்தியிலேருந்து விலக்கி விட வேண்டும். அந்த அளவுக்கு இருக்க முடியுமா? பண்ணது குமுறுறதேன்னு சொன்னால் அதுதான் வெறுப்பு. இந்த வெறுப்பு கூடாதுன்னு தான் இப்போ விதுரர் சொல்லிட்டு இருக்கார். இப்படி பண்ணுட்டானேன்னு குமுறாதே. தவறிழைத்தானா, தவறான விடவோட நமக்கு தொடர்பு கூடாதா, விலகிவிடு. அவன் தவறு செஞ்சுட்டானேன்னு குமுறத் தொடங்கினால் அப்போ அதன் பாதிப்பு நம்மிடத்துல வந்து விடுகிறது. விருப்பு வெறுப்புகள் அற்றவனாய், அதே தியஜன்னு பிரியா பிரியே, பிரியத்தையும் அப்பிரியத்தையும் விட்டு உதாசீனவதேஷ, பற்றற்றவனாய் உதாசீனனாய், ஏத்தியும் இல்லை பிரத்தியும் இல்லைன்னு ஈடுபாடும் இல்லை
விலகி இருப்பதும் இல்லை. ரெண்டும் இல்லாமல் ஆர் இருக்கிறானோ அவனே சந்நியாசியாக கொண்டாடப்படுகிறான். ஆக சந்நியாசிக்குண்டான உள்ளடையாளங்கள் ஓர் சிலவத்தை இன்று நாம் கண்டோம்.